இந்த ட்ரிப்போலி பிளட்டூன் எதற்காக உருவாக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது என்று பார்க்கின்ற போது, அன்றைய அரசை நடத்திய கோட்டாபய ராஜபக்ச, அதன் கீழ் இருந்த ராணுவத்தினர் இணைந்து, சுரேஷ் ஷாலே அடங்கலானவர்கள் இணைந்து இந்த ட்ரிப்போலி பிளட்டூனை இயக்கியதாக அசாத் மௌலானாவும் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வந்தார். இவ்வாறான சூழ்நிலையில் ட்ரிப்போலி பிளட்டூன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஓட்டமாவடி பகுதியில் சலீம் என்கின்ற நபரின் அடிப்படையிலும், காத்தாங்குடி மற்றும் ஏறாவூர் பகுதியிலே ஈமானிய நெஞ்சங்கள் என்கின்ற முஸ்லிம் அடிப்படைவாத குழுவை இயக்கிய போலீஸ் பாயிஸ் தலைமையிலும் இயங்கி இருக்கின்றது. போலீஸ் பாயிஸ் தலைமையிலும் சலீம் தலைமையிலும் இயங்கிய குழுக்களுக்கான ஊதியங்கள் இவர்களின் ஊடாக அல்லது இவர்கள் பரிந்துரைக்கின்ற வகையில் அனுப்பப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் ட்ரிப்போலி பிளட்டூன் முஸ்லிம்களுக்கு இடையில் பல குழுக்களாகவும் தமிழர்களுக்கு இடையில் பல குழுக்களாகவும் இயங்கியதாக இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய விசாரணைகளில் முதற்கட்ட விசாரணையில் சில விடயங்கள் தெரிய வந்திருக்கின்றன. டிஎம்பிபி கட்சியின் பிள்ளையானோடு தொடர்புபட்டிருந்த ட்ரிப்போலி பிளட்டூன் அமைப்பானது அந்த கட்சியின் அல்லது அந்த அமைப்பினுடைய ராணுவ பிரிவினுடைய முக்கியஸ்தர்கள் இருவர் தொடர்புபட்டிருப்பதாகவும், அந்த ராணுவ பிரிவின் இருவர் தான் ட்ரிப்போலி பிளட்டூனை இயக்கியதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் இப்போது இன்று அல்லது நாளை அல்லது இனி வருகின்ற நாட்களில் விரைவான கைதுகள் ஓட்டமாவடி, ஏறாவூர், காத்தாங்குடி மற்றும் வாழைச்சேனை, செங்கலடி, கிரான், மட்டக்களப்பு நகர் பகுதிகளில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும், பட்டிருப்பு தொகுதியிலும் கூட இதற்கான கைதுக்கான வாய்ப்புகளும், கொக்கட்டிச்சோலையிலும் இந்த ட்ரிப்போலி பிளட்டூனில் இருந்து ஊதியம் பெற்றவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக கூறப்படுகிறது. நேற்றைய தினம் மட்டக்களப்புக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சட்டத்துக்கு முரணாக அல்லது சட்ட ரீதியற்ற குழுக்களோடு சேர்ந்து இயங்கிய போலீசாரினுடைய பேர் விவரங்களையும் அவர்கள் இயங்கிய காலம் தொடர்பான இரகசிய தகவல் ஒன்றையும் பெற்றிருக்கின்றனர். தமிழ் மக்கள் விட டிஎம்பிபியோடு தொடர்பில் இருந்த போலீஸ் அதிகாரிகள், அவர்களோடு தொடர்பில் இருந்த குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு அல்லது ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் யார் என்கின்ற தகவல்களும் நேற்றைய தினங்களில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் திரட்டப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக டிஎம்பிபி கட்சியோடு தொடர்பில் இருந்த போலீஸ் ஓஎஸ்சி, அதே போன்று ஏஎஸ்பி, எஸ்எஸ்பி போன்ற போலீசாரினுடைய தரங்களின் அடிப்படையில் சில விடயங்களை அந்த விசாரணையின் அடிப்படையில் பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. அவ்வாறான தொடர்புகள் உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்கள் ஊதியமற்று வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் என்கின்ற மிக ரகசியமான இன்னும் ஒரு தகவலும் கிடைத்தது.